அதிலே தொடர்ந்து நாம் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சிறை நிரப்பும் போராட்டங்களையும் கண்டன பொதுக்கூட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டே இருந்தோம். இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த சிறை நிரப்பும் போராட்டம் சம்பந்தமாக, ஆவர் மசூதி சம்பந்தமாக சில நோட்டீஸ்களை அடிக்கிற பொழுது, சில பேனர்களை அடிக்கிற பொழுது அதிலே முகப்பாக அந்த பேனர்களையும் அந்த படத்திலே ஒருவர் தென்படுவார். ஆவர் மசூதியினுடைய உச்சத்திலே நின்று கொண்டு கடப்பாறை எடுத்து அந்த பள்ளிவாசலை கொத்துவார், உடைப்பார். அவர் அந்த முகப்பு பக்கத்திலே அந்த படத்திலே காணப்படுவார். அவர் அன்றைக்கு கரசேவர்களால், காவி கயவர்களால் தூண்டப்பட்டு அன்றைக்கு மசூதியை இடித்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவர் அதே கொள்கையை, எந்த கொள்கையை அழிக்க நினைத்தாரோ அதே கொள்கையை, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அமீனாக மாற்றி இன்றைக்கு வரைக்கும் 99க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை கட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம், யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தார்களோ, இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாம் கடந்து வந்த பாதையில் எவ்வளவோ இனப்படுகொலைகள் நடந்திருக்கிறது. இஸ்லாத்தை அழிப்பதற்குண்டான திட்டங்கள், முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் வரலாற்றில் இருந்து அப்படியே அகற்றப்பட்ட காலம்தான் இன்றைக்கும் நடக்கப் போகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய வரலாறு எப்படிப்பட்டது? ஃபிரௌன் என்கிற ஒரு கொடியவன் ரப்புக்கும் ஆலா, நான் தான் மகத்தான கடவுள் என்று சொன்னான். இனப்படுகொலை செய்தான், மிகப்பெரிய கொடூரக்காரனாக இருந்தான். அந்த நேரத்திலும் கூட ஃபிரௌனுடைய கடைசி நிலை என்னவாக இருந்தது என்பதை திருமறை குர்ஆனை படித்த நமக்கு எல்லாம் தெரியும். கடலிலே மூழ்கச் செய்தான், கத்தினான், கதறினான். இறுதியிலே நான் தான் அரசு என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலே காட்டினான். அபூஜஹலை பார்த்த கூட்டம், இந்த கூட்டம் இந்த மோடியை போன்ற, அமித்ஷாவை போன்ற ஏராளமான சட்டங்களை மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் திணிக்கிற இவர்களை பார்த்து பயப்படக்கூடிய கூட்டமாக நாம் இருக்கக்கூடாது. அன்பு சகோதரர்களே, காஷ்மீர் 370 சிறப்பு அந்தஸ்து சட்டம் நீக்கப்படுகிறது. மாட்டிறைச்சியின் பெயரால் வன்முறை, கொலைகள். அந்த மாட்டிறைச்சி நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் வட மாநிலங்கள்ல பயணம் செய்ய முடியல. முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிந்து ரயில்வேல சென்றால் அவருடைய ஆடை அகற்றி பார்ப்பது, மாட்டிறைச்சி வைத்திருக்கிறாரா என்று சோதிப்பது. ஊபி லக்னோவிலே என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் அஹ்லாக் கொல்லப்பட்டார். வீதி எங்கும் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், குடும்பமே சிதைக்கப்படுகிறது. பெரிய கல்லை எடுத்து ஒரு வயது முதிர்ந்த அவருடைய உடலிலே அப்படியே போட்டு நசுக்கப்படுகிறது. இது ஒரு பிரச்சனை ஓடியது இவர்களால். அதற்கு பின்னால் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற பெயரால், மதத்தின் பெயரால், தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையின் பெயரால், அந்த கொள்கை சித்தாந்தம் உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்கிற வருணாசிரம தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். அதையும் இந்த தமிழகத்தில் இந்திய அளவிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதை ஒட்டியும் பல்வேறு இனப்படுகொலைகள் நடந்தது. இப்படி ஏராளமான விஷயங்களை கண்டோம். முத்தலாக்கு பிரச்சனை கொண்டு வந்தார்கள். யாரு? நம்முடைய தூதர் நபிகளாக காட்டிட்டு போயிட்டாங்க முத்தலாக்கினுடைய சட்டத்தை. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லிவிட்டது. மோடி முத்தலாக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இஸ்லாமியர்களை பிரிக்கிற ஏதோ இவெல்லாம் நபி மாதிரி கொண்டு வந்தான். இப்படிதான் இஸ்லாமிய சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சான், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருச்சான். அதனால
முத்தலாக்கு சட்டத்தை வந்து திருத்தி இப்படிதான் அமைக்கணும்னு இஸ்லாத்தை நமக்கு அவன் சொல்லிடுறாங்க. நாட்டு பிரதமர் மோடி எல்லா பயான்களையும் ஒவ்வொரு வார்த்தையை பிரதானமா சொல்லுவாங்க. மோடியை பத்தி பேசும்போது உன் முன்னாடி எசவாவே உனக்கு பார்க்க தெரியல, இந்த மசாலாவை பத்தி பேசுகிறாரான்னு. அப்ப அவருடைய மனைவியை கூட அவரால் பார்க்க முடியவில்லை. நடுத்தரவிலே அவர் கையிலே பதாகைகளை ஏந்தி கொண்டு எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார். மோடி எனக்கு அநீதி வைத்து விட்டார் என்று சொல்லுகிறார். கேவலம் இல்லையா? கட்டில பொண்டாட்டியை பார்க்க தெரியல, இவன் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு சொல்ல வர்றான். முத்தலாக்கு சட்டத்தை வந்து நீ இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். அப்ப முத்தலாக்கின் பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். இப்ப கடைசியா நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள்? இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டத்தின் மூலமாக நம்மை தாக்கி இருக்கிறார்கள், தாக்க நினைக்கிறார்கள். உண்மையிலேயே சட்ட திட்டங்களை சற்று உள்ளே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாய தருணத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் நினைப்பதை போல சிஏஏவும் என்பிஆரும் ஒன்றல்ல, சிஏஏவும் என்ஆர்சியும் ஒன்றல்ல, மூன்றும் வெவ்வேறு. சிஏ என்று சொல்லப்படக்கூடியது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்வார்கள். குடியுரிமை திருத்த சட்டம், அதற்கு மீனிங். இந்த குடியுரிமை சிஏஏ நம்ம போராடுறோம். எங்க உட்கார்ந்து போராடுறோம்? தேனியில உட்கார்ந்து போராடுறோம், பெரியகுளத்தில் உட்கார்ந்து போராடுறோம், மதுரையில உட்கார்ந்து போராடுறோம், கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து போராடுறோம். தமிழகத்தில் இந்திய அளவில் சிஏ எதிர்த்து நம்ம போராடுறோமா இல்லையா? சிஏ யாருக்கான பிரச்சனை? இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கு பிரச்சனையா? மதுரையில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சிஏ பிரச்சனையா? தமிழ்நாட்டில் எங்களுக்கே உட்கார்ந்து போராடுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் இந்த சிஏஏவினால் பாதிப்பு இருக்கிறதா என்று கேட்டால், சிஏ என்பது நமக்கான நேரடி பாதிப்பு கிடையாது. சிஏஏ என்கிற சட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டது, எதனால் கொண்டு வரப்பட்டது என்கிற வரலாற்றை நாம் தெரிந்தால்தான், சட்ட திட்டங்களை சரியான முறையிலே ஆராய்ந்து செய்தால்தான் அதை சரியான முறையிலே போராட்ட குணங்களை நம்மிடத்தில் நாம் வகுத்துக் கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, 1950 47 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் கூட 48 49 இந்தியாவிற்கு என்று அரசியல் அமைப்பு சட்டம் கிடையாது. இந்தியாவிற்கு என்று அரசியல் அமைப்பு சட்டமே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் எதை அரசியல் அமைப்பு சட்டமாக வகுத்து நடத்தி கொண்டிருந்தாலோ அந்த அடிப்படையில் இந்தியா 2-3 ஆண்டு காலமாக நடைபெறுகிறது. அதற்கு பின்னால் 1950 சட்டம் தொகுக்கப்படுகிறது. சட்ட வல்லுநர்களை அழைக்கிறார்கள், அறிவார்ந்த பெருமக்களை அழைக்கிறார்கள், அறிவு ஞானிகளை அழைக்கிறார்கள், விஞ்ஞானிகளை அழைக்கிறார்கள். எல்லா மக்களையும் அழைத்து அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை 1950 வகுக்கிறார்கள். 50 வகுத்தால் 2 கூறாக கூட்டம் பிரிகிறது. இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அங்க ஒரு கூட்டம் பாகிஸ்தானுக்கு போயிருக்கு. ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் நாங்க எங்க நாட்டில் தான் நாங்க இருப்போம், நாங்க இந்தியாவில் தான் இருப்போம், இந்தியாவில் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லி இந்தியா பெரும்பாலான இந்திய மக்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அரிதான மக்கள், குறைவான மக்கள் எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு சென்று விடுகிறார்கள். காலம் செல்லுகிறது. பாகிஸ்தான்லயே உருது முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, வங்காள மொழியை பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் உருது முஸ்லிம்கள், வங்காள மொழியை பேசக்கூடியவர்கள், பாகிஸ்தான் மொழி பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலான பிரச்சனை நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இறுதியிலே போர்க்களமாக துவங்குகிறது. போர்க்களம் வெடித்ததற்கு பின்னால் ஆப்கானிஸ்தானிலே 1 கோடி பேர்
அன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த இந்தியாவை ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அந்த பிரதமரிடத்திலே கோரிக்கை வைக்கப்படுகிறது. 1 கோடி மக்களை இந்தியாவிற்குள்ளாக நீங்கள் கொண்டு வர வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திரா காந்தி என்ன செய்கிறார்? 1 கோடி மக்களை அழைக்கிறார். நீங்க வாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து இருந்துக்கங்க என்று சொல்லி 1 கோடி மக்களை அஸ்ஸாமிற்கு பொருந்துகிறார்கள். அஸ்ஸாமில் வந்து தங்குறாங்க. என்னைக்கு வந்தது? 1971ஆம் ஆண்டு எல்லோரும் அஸ்ஸாமிற்கு வருகிறார்கள். 1 கோடி பேர். எதை விட்டு? தன் சொந்த இடத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொத்து சுகத்தை எல்லாம் விட்டு 1971 1 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள்ளாக வந்ததற்கு பின்னால், அதுக்கு பின்னால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வந்த மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் நடக்கிறது. அஸ்ஸாமில் உள்ள அந்த உள்ளூர் நாட்டு மக்கள், அஸ்ஸாம் நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க? இந்தியர்களாகிய எங்களுக்கு தான் இந்த நாட்டிலே இருப்பதற்கு தகுதி இருக்கிறது, வந்தேரிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கோரிக்கை எழுப்பப்படுகிறது. அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற அழுத்தம் அந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதை அவங்க பான்பாடே காட்டல. நீங்க மோடி பிரிக்கலாம் பாருங்க, முஸ்லிம், இந்து, கிறிஸ்டின் பிரிக்கலாம் பாருங்க, அது மாதிரி அன்றைக்குள்ள அரசாங்கம் பிரிக்கல. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? வந்த மக்கள் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வந்தேரிகள் தான், எல்லா மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அதற்கு பின்னால் சட்டம் திருத்தப்படுகிறது. என்ன சட்டம்? எந்த மாநிலத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த இந்தியாவிற்கு அஸ்ஸாமுக்கு வந்திருக்கிறாங்க, 1 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க, இருந்த மக்கள் இருக்கட்டும், இனிமேல் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இனிமேல் அஸ்ஸாமுக்கு யாரிடம் வந்தால், இந்திய நாட்டிற்கு வந்தால், அவர்கள் இத்தனை ஆண்டு இந்தியாவிலே தங்கியதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுக்கு பின்னால மக்கள் பேசாமல் இருக்கிறாங்க, சுமூகமாயிடுச்சு பிரச்சனை. அதற்கு பின்னால் இப்ப 2021 இந்த சிஏஏ ஆக்ட் கொண்டு வரப்படுகிறது. எதற்கு? பிரச்சனை முடிஞ்சிச்சு, அஸ்ஸாம்ல மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே கொளுத்தி வைக்கப்பட்ட அந்த தீயை மறுபடியும் தோண்டி எடுக்கிறார்கள். ஏன்னா பயம் இல்ல. முஸ்லிம்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் 4-5 புள்ள, 10 புள்ள பெற்று விட்டுறான். மக்கள் தொகை பயங்கரமா பெருகிட்டு இருக்கு, முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை. அப்ப நீங்க விட்டா இந்தியாவை வந்து இஸ்லாமிய நாடு ஆக்கிடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமியர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு இந்த சிஏஏ ஆக்டை கொண்டு வருகிறார்கள். அதுல என்ன சொல்றான்? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடுகளிலிருந்து, 3மே இஸ்லாமிய நாடு, 3 நாடுகளிலிருந்து யாரெல்லாம் அஸ்ஸாமிற்கு வருகிறார்களோ, சிஏங்கிறது தமிழ்நாட்டுக்கான சட்டமே கிடையாது. அஸ்ஸாம் ஒரு இடம் இருக்குதா இல்லையா? அந்த அஸ்ஸாமுக்கு உண்டான இடம் தான் சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதற்காகவே பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டதுதான் சிஏஏ. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த 3 நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற 3 நாடுகளில் இருந்து யாரெல்லாம் அஸ்ஸாமிற்கு வருகிறார்களோ, குடியேறுகிறார்களோ, அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும், இந்த மொழியை சார்ந்த, இந்த மதத்தை சார்ந்த எல்லோருமே அஸ்ஸாமிற்கு வந்தால், வந்து குடியேறியவர்கள் அவர்கள் இந்தியர்களாக கருதப்படுவார்கள். கொண்டு வர பிரச்சனை என்ன? பிரச்சனை எல்லாம் நடந்தது 1971 தொடங்கி நடந்து முடிந்து விட்டது. முடிந்த விஷயத்தை மறுபடியும் இங்கே தோன்றுகிறார்கள். என்ன தோன்றுகிறார்கள்? அதுல கணக்கெடுத்து 19 லட்சம் பேர் அகதின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அங்க வந்தாங்கல்ல 1 கோடி பேர், அதுல 40 லட்சம் பேரை கணக்கெடுக்கிறாங்க. அந்த 40 லட்சம் பேர் அகதின்னு ஒரு கணக்கு வருது.
அதுக்கு பின்னால 21 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்யறாங்க. அதிகாரிகள் வந்து தப்பா தகவல் கொடுத்துட்டாங்க என்று சொல்லி மேல்முறையீடு செய்ததற்கு பின்னால் 21 லட்சம் பேரும் இந்தியர்களாக ஆகிறார்கள். மீதம் 19 லட்சம் பேர் கன்ஃபார்ம் ஆகுது. எதுல கன்ஃபார்ம் ஆகுது? அகதிகள் முகாம் போவதற்கு கன்ஃபார்ம் ஆகுது. அஸ்ஸாம்ல அன்னைக்கு வந்தாங்கல்ல, அந்த மக்கள்ல 1 கோடி பேர்ல 19 லட்சம் பேரு அகதிகள் என்கிற கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட் வருது. அப்ப என்ன, 19 லட்சம் பேர்ல யார் யார் எந்த மதத்தை சார்ந்தவங்க? 12 லட்சம் பேரு இந்துக்கள். இந்துக்கள்லாம் அதுல சீக்கியர், பௌத்தர், பிராமணர், எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அதுக்குள்ள இந்துங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள அடங்கிடுவாங்க. மீதம் 7 லட்சம் பேர் முஸ்லிம்கள். இப்போ உடனடியா என்ன செய்யணும்? நியாயமான அரசாங்கமா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, 19 லட்சம் பேரு நியாயமான குடியேறிகள் இல்லை. சரி, அதை ஒத்துக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? நாட்டினுடைய பிரதமர் எதை நோக்கி வழிகாட்டி இருக்க வேண்டும்? 19 லட்சம் பேர் அகதி, 19 லட்சம் பேர் வந்தேறி, அவர்களை எல்லாம் வந்த நாட்டிற்கு வெளியேற்ற வேண்டும் என்கிற பொதுவான கோரிக்கையை வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்தார்களா? சிஏ விட அப்படி வைக்கவில்லை. எதனால் சிஏ வைத்து நாம் போராடுறோம்? இந்த 3 நாடுகளில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்கள் இந்தியர்கள், இஸ்லாமியர்களை தவிர. இஸ்லாமியர்கள் வந்திருந்தா அது அகதி. எல்லாத்தையும் அஸ்ஸாம்ல நாங்க ஏத்துக்கிறோம். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வந்தவர்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் அங்க ஆப்கானிஸ்தானில் இருந்து இஸ்லாமியர்கள் வந்திருந்தால் அஸ்ஸாம் நாட்டை சார்ந்தவர்களாக இந்தியர்களாக கருதப்பட மாட்டார்கள். ஏன் பாகுபாடு காட்டுறீங்க? நமக்கான பிரச்சனை என்பதற்காக அல்ல, நம்முடைய சகோதரர்கள் அவர்கள், அவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தோடு தான் சிஏஏவை பார்க்கிறோமே தவிர சிஏ என்பது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல என்பதை முதலாவதாக புரிய வேண்டும். அதற்கு பின்னால் சிஏங்கிற சட்டம் அஸ்ஸாமுக்கு மட்டும் கொண்டு வந்தான். அஸ்ஸாமுக்கு கொண்டு வந்த சட்டத்தை பெயரை மாற்றி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கொண்டு வந்த சட்டம் தான் என்ஆர்சி. அஸ்ஸாம்ல என்ன வேலையை பார்த்தானோ அதே வேலையை நாங்கள் இந்தியா முழுவதையும் அமல்படுத்த போகிறோம் என்கிற முயற்சியில் என்ஆர்சி, நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன், தேசிய குடியுரிமை, தேசிய குடிமக்கள் பதிவேடு. அப்ப இந்த விஷயத்துல நம்முடைய தாத்தாவுடைய பேரு, நம்முடைய முப்பாட்டனுடைய பெர்த் சர்டிபிகேட், ஒரு அருமையான ஒரு சின்னஞ்சிறிய சிட்டு பேசும்பொழுது நிறைய கருத்துக்களை நம்முடைய மக்களிடத்திலே பகிர்ந்தது. அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், பிறப்பு சான்றிதழ் என்கிற நடைமுறையை 1969 தான் நடைமுறைக்கு வருகிறது. அதுதான் சட்டமாக இயற்றப்படுகிறது. 1969க்கு முன்னால வாழ்ந்தவர்கள் இந்தியன் கிடையாதா உங்க பார்வையில? அப்ப நீங்க சிந்திக்க வேண்டும். இதுல இன்னொன்று காமெடி என்ன கேட்டா, தகவல் உரிமை ஆணையம்னு நம்ம இந்திய நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு, ஆர்டிஐ தகவல் உரிமை ஆணையம் சொல்லி இந்திய நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன செய்வாங்க? தேடி தரணும்னு சொன்னா, சந்தேகமா இருந்துச்சு சொன்னா அவங்ககிட்ட கேட்டா எல்லாத்தையுமே எடுத்து தந்துருவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர், மோடிக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரு. என்ன சட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றாங்க, கேள்வி கேட்போம் சொல்லி, மோடிக்கு குடியுரிமை சான்றிதழ் இருக்கா? தகவல் உரிமை ஆணைக்கு அவர் எழுப்பிய கேள்விக்கு ஆர்டிஐ தற்போது 10 நாளைக்கு முன்னால் தகவல் சொல்லியது. என்ன தகவல்? அங்க கொடுத்த தகவல் தான் நம்ம எல்லாத்துக்குமான தகவல். இங்க வந்திருக்கிற எல்லோருக்குமான பதில் என்னவென்று கேட்டால் அதே பதில் தான். என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், 1955 செக்ஷன் 3 படி யாரெல்லாம் அன்றைக்கு இந்தியர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் இந்தியர்கள். இந்த மாற்று கருத்து இருக்கா இல்லையா? இல்லை. அங்க யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்தியர்கள்.
அதற்கு பின்னால் 55 யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு பின்னால் அவருடைய சந்ததி வருவார்களே அவர்களும் இந்தியர்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் இந்தியர்கள். அப்படின்னா இங்க உட்கார்ந்து நம்மளா யாரு? இந்தியா சோழியை முடிச்சுட்டாங்க. ஆர்டிஐல அவன் கேட்ட தகவல்ல மோடிக்கு என்ன பதில் இந்த அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டதோ அதுல என்ன சொன்னாங்க? 1955 படி மோடி இந்திய குடிமகன் ஆகிறார், அதனால் அவரிடத்தில் குடியுரிமை சான்றிதழை கேட்கக்கூடாது, அவர் இந்தியர் தான் ப்ரூவ் ஆயிடுச்சு. மோடி இந்தியர் தான் உட்கார்ந்து நம்மளா யாரு? இந்தியர். சில இடங்கள்லாம் நம்மை பற்றி பேசுகிற பொழுது, இந்த எடப்பாடி பேசுகிற பொழுது, அதிமுகவிலே சில அரசியலவர்கள் குலைக்கிற பொழுது, எச்ச ராஜா போன்றவர்கள் குலைக்கிற பொழுது சிறுபான்மை சிறுபான்மை என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம் சிறுபான்மை என்கிற ஒரு காரணத்துக்காக அப்படி எவனால் சிறுபான்மை என்று சொன்னார்கள் அவர் சிறு ஏனென்றால் ஒரு அழகான ஒரு தகவல், அருமையான ஒரு தகவல் இந்த உலக அளவிலே எடுக்கப்படுகிறது. என்ன எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் 1950 வரும் தற்போது இந்தியாவிலே உலகத்திலே உலக நாடுகளை ஆக்கிரமிக்கக்கூடிய மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, பெருகி இருக்கிறது. இரண்டாவதாக இந்து மதம் இருக்கிறது, மூன்றாவதாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதே ஆய்வறிக்கையிலே சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்ல இந்துக்கள் பறைசாற்றுகிறார்கள். வரக்கூடிய 2050 உலக நாடுகளை எல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மாறும் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அன்பு சகோதர சகோதரிகள் 2050 அல்ல, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2030 உலக நாடுகளை ஆக்கிரமிக்கக்கூடிய நாடுகளாக இஸ்லாம் விழும். போன பார்க்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவங்க எப்ப எல்லாம் பத்தி போடுறாங்களோ அப்ப எல்லாம் இஸ்லாம் தாழ்வாராக வளர்கிறது. மூசாவை அழிப்பதற்கு என்னவெல்லாம் திட்டம் போட்டார்களோ அவரை அழிப்பதற்கு அதைவிட சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் பாடுபட்டான், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அது மாதிரிதான் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் போராடுகிறோம். தற்போது நாம் எதை நோக்கி மிக முக்கியமாக போராட வேண்டிய கடமை இருக்கிறது என்றால், நம்முடைய கழுத்துக்கு முன்னால் இருக்கிற கத்தி, தொங்க விடப்பட்டிருக்கிற கத்தி என்னவென்றால் NPR என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு. NRCயை என்ன செஞ்சுட்டாங்க? நாடு முழுவதையும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதை அமல்படுத்துவோம் 2வது காலம் முன்னா வச்சாங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஆனா அப்பப்போ நம்ம என்ன செய்யறோம்? அதையும் காட்டிக்கிட்டா இருக்கிறோம். NRCயும் கூடாது. இப்ப என்ன பிரச்சனை? மிக முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு என்னன்னு கேட்டா NPR. இந்த NPRல சாதாரணமா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா வருவான், உங்க பேரை கேட்கிற மாதிரி கேட்பான். 2010 அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. 2010 எடுத்துட்டா இப்ப 2021 எடுக்கணும். ஏப்ரல் மாசத்துல வர போறாங்க. அதிலே சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய வீட்டு கதவை தட்டினால் நாம் அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நடத்த போறோம், பேரை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா அரசாங்கம் அப்படிதான் சொல்லியிருக்கு. நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க அப்பா பேரு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்க உங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க மட்டும் சொல்லுங்க, என்ன வேலை பார்க்கறீங்க மட்டும் சொல்லுங்க. NPR சாத்தா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டா மக்கள் தொகை பதிவேட்டை சர்வ சாதாரணமாக புரிய வேண்டும் என்று சொன்னால், இப்ப என் வீட்டுல வர்றாங்க, பெரிய குளத்துக்கு வர்றாங்க, நீங்க ஒவ்வொரு வீட்டுல தட்டி வாங்குறாங்க, நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்பாங்க.
நான் இந்த மாதிரி ஜூஸ் கடையில் வேலை பார்க்குறேன், டீ கடையில் வேலை பார்க்குறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டுவோம். இந்த 15,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவனை எல்லாம் லிஸ்ட்ல எடுத்துக்குவோம். லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டு அங்க போய் அவன் கணக்கு கொடுப்பான். என்ன கணக்கு? மாதம் 15,000 சம்பாதிக்கக்கூடிய மக்கள் பெரிய குளத்துல இத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் இருக்கிறாங்கன்ற அந்த தொகையை மட்டும் கொடுப்பாங்க. நம்ம பேரை சொல்ல மாட்டான். பேரை சொல்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. யார் யார் என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதவன் என்ன சொல்ல முடியும் என்றால் ஒரு தோராயமான முழு மொத்த கணக்கை தான் நம்ம தர முடியும். பெரிய குளத்துல மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் 10 பேர் இப்படிதான் சொல்லுவோம். அந்த 10 பேர் யார் யாரும் சொல்ல மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் வரும். 10 ஆண்டு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுத்ததுக்கு பின்னால் செய்தித்தாள்கள் வரும். உங்க பேர் அதுல இருக்காது. ஆனால் உங்களுடைய அந்த முயற்சியிலே நீங்க என்ன சம்பாதிக்கிறீர்கள் என்கிற அந்த மறைமுகமான செய்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே வரும். இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது எதுக்கு அரசாங்கம் செய்து? அதை எடுத்துட்டு மக்களுக்கு என்ன நலன் இருக்கு, யாரெல்லாம் கீழ்த்தட்டு அடித்தட்டில் இருக்கிறார்களோ, சம்பாத்தியத்திலே குறுகி இருக்கிறார்களோ, வேலையிலே குறுகி இருக்கிறார்களோ, ஏழைகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசாங்கம் சேவை செய்யும். இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் தற்போது இவர்கள் என்ஆர்சி அமல்படுத்தும் என்று வந்தார்களே, அதை நாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் விரட்டி அடித்து விட்டோம். ஆனால் என்ஆர்சியின் பெயரிலே, என்ஆர்சியினுடைய திட்டத்திலே எதையெல்லாம் எதிர்த்து நாம் பாடுபட்டு போராடி விரட்டி அடித்தோமோ அதை தற்போது என்பிஆரிலே அமல்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள். என்பிஆர் என்ன அமல்படுத்துவாங்க? என்ஆர்சியில எதையெல்லாம் கேட்டானோ, அப்பா மேல கொடு, உங்க அப்பாவுடைய பெர்த் சர்டிபிகேட் கொடு, உன் பாட்டை எங்க பிறந்தாரு, கூட்டை எங்க பிறந்தாரு, வம்சாவளி முழுக்க கேட்கிறான். அதை எதிர்த்தோமா இல்லையா? பின்வாங்கினார்களா இல்லையா? அந்த பின்வாங்குதலை உறுதிப்படுத்திவிட்டு மறைமுகமாக அதே சரத்துக்களை, என்ஆர்சியிலே கேட்கப்பட்ட சரத்துக்களை, நிபந்தனைகளை, கேள்விகளை அப்படியே மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய கள்ளத்தனம் புரிகிறதா? அரசாங்கத்தினுடைய நாடகம், கண்துடைப்பு நாடகம் தெரிகிறதா? கேட்டா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வெட்ட வெளிச்சமா தெரியுது. நீ என்ன நடத்த போற, என்ன செய்ய போவதுங்கிற அந்த காரியம் நீ கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் தெரியுற. அப்ப இந்த என்ஆர்சியை நாம் எதிர்கொள்வது எப்படி? சில இடங்களில் எல்லாம் சில பேசக்கூடியவர்களே சொல்வார்கள், கீழே அமர்ந்திருக்கக்கூடியவருடைய எண்ணமும் அப்படியே இருக்கும். என்பிஆர் கணக்கெடுக்க வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? நாங்க விரட்டி அடிப்போம், வரட்டுமே பார்க்கலாம், கதவை தட்டிடுவானா அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம் எல்லோருடைய உள்ளத்திலையும் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் என்றால், அதிகாரிகள் கதவை தட்டினால், அவர்களை நீங்கள் அடித்தால், அவர்களை துன்புறுத்தக்கூடிய வாசகங்களின் மூலம் பேசினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை யார் மீது? அதிகாரிகள் மீதா, உங்கள் மீதா? அதிகாரிகள் மீதா, நம் மீதா? நம் மீதுதான். அதிகாரிகளை நாங்கள் மிளகாய் பிடி கொண்டு தூவுவோம், பெண்களை வைத்து செருப்பால் அடிப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அறிவாயுதம் கிடையாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் தான் அறிவாயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அறிவாயுதம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம். நாம் அதிகாரிகளை, இப்ப என் வீட்டு கணக்கெடுக்க வர்றான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நான் என்ன செய்வேன்? இதே நிலைமையில நான் இருந்து, இதே சிந்தனையில இருந்து அதிகாரிகள் வந்த உடனே ஆக்ரோஷமா பேசி அவனை அடிச்சு விரட்டிட்டேன்னு சொன்னா என் பொண்டாட்டி யாரு காப்பாத்துவா? என் பிள்ளை யாரு காப்பாத்துவா? என் வீட்டுக்கு யார் சோறு போடுவா? இதை நம்முடைய மக்கள் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறதே கிடையாது. வரட்டுமே பார்க்கறாங்க, ஒரு நிலைப்புல தான் இருக்கிறாங்க. வரட்டுமே பார்க்க சொன்னதும் அந்த நகலை, அந்த சட்ட நகலை, அந்த அறிவிப்பு நகலை நம்ம எல்லாரும் கையில எடுத்து வச்சுக்கணும்.
எல்லாரும் கையில் எடுத்து வைங்க. அந்த நகல் வந்து முகநூல்ல இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாள் எதுவும் பேசாதீர்கள். இந்த நாட்டிலே முதல் குடிமகன் மோடிக்கு ஆர்டிஐ தகவல் உரிமை ஆணையம் சட்டம் குடியுரிமை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னதோ அதே நிலைமைதான் இந்த நாட்டு குடிமக்களாகிய எங்களுக்கும் இதுதான் எங்கள் ஆதாரம் என்று அதை காண்பித்தார போதும். நம்ம கத்தியை எடுக்கவோ கம்பத்துக்கு விரட்டவோ விளக்கு மாற்றப்படி அடிக்கவோ தேவையில்லை சோழர்கள். அதே போல இது ஒரு விஷயமாக நீங்கள் வரும் காலங்களில் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் தஞ்சாவூர் போன்ற அந்த மாவட்டங்கள் எல்லாம் அழகான முறையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டா இந்த பெரிய குளத்துல வருவோம். இந்த பெரிய குளத்துல அனைத்து ஜமாத்துகளும் இருக்கிறது. எல்லோருமே இந்த நேரத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலைமையில நம்ம பயன்படுத்தணும். ஒன்று கூடிட்டோம், எல்லா ஜமாத்து ஐக்கியமாயிட்டோம், எல்லா ஜமாத்து சேர்ந்துட்டோம் என்று வார்த்தை காலம் பேசுவதனால் எந்த பலனுமே இல்லை. அதை நடைமுறைகளை காண்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் என்ன செயல் திட்டங்கள் இருக்கிறது? இப்ப அரசாங்கத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது? என்ஆர்சியில கேட்கப்பட்ட கேள்வியை என்பிஆர்ல கேட்கிறதுனாலதான் முஸ்லிம் சமுதாய மக்கள் இங்க போராடுறீங்க. அப்ப என்ஆர்சியில என்பிஆர்ல கேட்கப்படுகிற 6 கேள்விகளை நீக்கிவிட்டு நாங்கள் என்பிஆர் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் தான் இவர்களுடைய வியூகங்களை புரிய வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகள், சாதாரணமாக நாங்கள் என்பிஆர் கணக்கெடுக்க வருவோம் என்று வருவார்கள், அதே போன்று எடுப்பார்கள். ஆனால் டவுட்ஃபுல் சிட்டிசன் என்று உங்களை குறித்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியாது. என் வீட்டுக்கு வந்து சொல்றோம், நாங்க இப்படிதான் கணக்கெடுக்க போறோம், 2010 எடுத்த மாதிரி எடுக்க போறோம்னு சொல்றோம். நானும் நம்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, டவுட்ஃபுல் சிட்டிசன் போட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருவான். ஒரு வருஷத்துல ஆட்சி தேர்தல் வரப்போகுது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் ரிவீட் அடிப்பான். எதுக்காக பின்வாங்குறான்? எடப்பாடி அரசிற்கு இவ்வளவு அழுத்தம் இருப்பதற்குண்டான காரணம் என்ன? எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து முடிந்து விட்டது அன்பு சகோதரர்களே. மோடி இடத்திலே கெஞ்சி மன்றாடி விட்டு அவ்வளவுதான், தமிழ்நாட்டில் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே அப்படிதான் இருக்குது. தொடர்ச்சி எழுந்திருவாங்க வரக்கூடிய தேர்தல்ல. அதனால இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குற மாதிரி நான் வாங்கிட்டேன்னு சொன்னா ஓரளவுக்கு ஆச்சு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ராஜாக்கெல்லாம் ராஜா எச்ச ராஜா. இந்த எடப்பாடி ஆட்களுக்கெல்லாம் சவால் விடுகிறார். உண்மையிலே கூச்சப்படுங்கள், வெட்கப்படுங்கள், தலை குனியுங்கள், சட்டத்திலிருந்து வாபஸ் வாங்குங்கள். அந்த எச்சராஜாங்கிற நாய் பேசுறான். உங்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்றான்? இந்த எடப்பாடி அரசு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து வாபஸ் வாங்கினால் அதிமுக ஆட்சியவே கலைச்சிருவோம். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? 2 பேரும் கூட்டணி தான் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது. ஆனா எச்சராஜா பப்ளிக் மீட்டிங்ல சொல்றான், நீங்க இதை வாபஸ் வாங்கினீங்க அதிமுக ஆட்சியே கலைச்சிரும். வெக்கமே இல்லை அதிமுக காரங்களுக்கு. வேண்டாம், இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட சூடு சொன்னே இருக்காதா? பாருங்க உலகத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்ப நீங்க சகோதரிகளை கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு பாருங்க. 2010 எடுத்த மாதிரி நடத்த போகிறோம் என்று வந்தால் அதே மாதிரியே எடுப்பார்கள், சொன்ன மாதிரியே எடுப்பார்கள் என்று நாமும் நினைப்போம், கொடுப்போம், பதிவு செய்வார்கள். இறுதியிலே டவுட்ஃபுல் சிட்டிசன் என்று சேர்த்து அந்த ஃபைலை பதிவு செய்து தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் அவருடைய திட்டத்தை அங்கே காட்டுவார்கள். 1 வருஷம் வரைக்கும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப டோட்டலாக என்பிஆர் கிடையாது. நம்முடைய கோரிக்கை எப்படி இருக்கணும்? என்பிஆர்ல 6 சட்டம் மட்டும், 6 கேள்வியை மட்டும் நீக்கி என்று சொல்வது அல்ல. என்பிஆரே எங்களுடைய மாநிலத்தில் தமிழகத்தில் கூடாது என்கிற எப்படி கேரளாவிலே கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்தாரோ என்பிஆரே கிடையாது. வங்காளதேசத்தின் சிங்கம் மம்தா பானர்ஜி
தன்னுடைய மாநிலத்திலே எப்படி அமல்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்களோ, இன்னும் 11 முதல்வர்கள் தங்கள் மாநிலத்திலே அமல்படுத்த மாதிரியான ஒரு கோரிக்கை முடிகிற வரை இந்த போராட்டம் ஓயக்கூடாது. சில தலைவர்கள் சொன்னாலும் கூட 6 சக்திகளை நீக்கிவிட்டால் போதும் என்று சொன்னாலும் கூட அது நமக்கான கோரிக்கை அல்ல. அது நமக்கு பயனை பெற்று தராது. நம்மை குழியிலே தோண்டுவதற்கு உண்டான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்பு சகோதர சகோதரிகள் புரியுங்கள். அதே போல இந்த என்பிஆர் கணக்கெடுக்க வரும் பொழுது இந்த ஆர்டிஐ விஷயம் சொன்னோம். 2வது என்ன அப்படின்னு கேட்டா, அதை எல்லாருமே செஞ்சிட முடியாது. இந்த ஆர்டிஐ விஷயத்தை கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆள் ஸ்பான்சர் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பெரிய குளத்துல எத்தனை வீட்டு இருக்கோ அத்தனை வீட்லையும் நான் ஆவணமா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு செய்யலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தற்போது சொல்லப்படுகிற இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு குழுக்களாக ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். எல்லா ஜமாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த ஜமாத்து தலைவர்களுடைய பெயர், ஜமாத்து தலைவர்களுடைய தொலைபேசி எண், யாரெல்லாம் உடனே அழைத்தால் களத்திற்கு உடனடியாக வந்து நிற்பார்களோ அழையுங்கள். அவருடைய முகவர் எண்ணை வாங்கி ஒரு ஸ்டிக்கர் மூலம் வடிவமைத்து பெரிய குளத்திலே எல்லா முஸ்லிம் வீடுகளிலேயும், எல்லா இந்துக்கள் வீடுகளிலேயும், எல்லா கிறிஸ்தவர்கள் வீடுகளிலேயும் வீட்டினுடைய உள்புறமாக ஒட்டி விடுங்கள். அதிகாரிகள் வந்து கதவை தட்டினால் யாரென்று கேட்கிற பொழுது என்பிஆரை கணக்கெடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக களத்திற்கு வருகிற அந்த 10 தலைவருடைய பெயரை ஒரு போல் அடிச்சா 5 நிமிஷத்துல வந்து நிற்க. அந்த ஒருத்தருக்கு அடிச்ச உடனே அந்த ஒருத்தர் 10 பேருக்கு தகவல் கொடுப்பாரு. 10 பேருக்கு கொடுத்த தகவல் 10,000 பேருக்கு அந்த தகவல் செல்லும். 5 நிமிடம் 10 நிமிடத்திலே அந்த ஏரியா ஸ்தம்பிக்கும். அடிக்க தேவையே இல்லை. மக்களுடைய சக்திகளை பார்த்தால் அதிகாரிகள் விரண்டு ஓடி விடுவார்கள். அதுதான் ஒத்துழையாமை இயக்கம். அந்த ஒரு இயக்கத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் கையில் எடுங்கள், ஆலோசனை செய்யுங்கள், திட்டமிடலை செய்யுங்கள். இப்படி எல்லாம் செய்தால்தான் நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சி, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற விதமாக நாம் அவர்களை அடித்தாலோ அல்லது வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டாலோ அது நமக்குத்தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி தரும். அன்பு சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னால் தேனி சாலை மறியலை ஸ்தம்பித்தது, மதுரை சாலை மறியலை ஸ்தம்பித்தது, திருப்பூர் சாலை மறியலை ஸ்தம்பித்தது, திருச்சி ஸ்தம்பித்தது. இப்படி தமிழகத்திலே பல இடங்கள் உதயகுமார் அமைச்சரின் அறிவிப்பை கேட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டியது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் கடைசி வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்திருப்போம் என்கிற ஒரு மனநிலையை நீங்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக விட்டுவிடுங்கள். இந்த தேனி பெரிய குளத்திலே ஏதோ ஒரு ஓரத்திலே நாம் நம்முடைய போராட்டம் கடைசி வரைக்கும் தொடரும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து கைவிடுங்கள். இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு எதிர்பார்ப்பை மீறி எங்களுடைய முதுகில் குத்தக்கூடிய ஒரு அறிவிப்பை நீங்கள் அறிவித்தால், என்பிஆரை நாங்கள் வாபஸ் வர மாட்டோம் என்று சொன்னால், எப்படி வரலாற்றிலே அரசாங்கத்தை நடுங்கச் செய்கிற ஒரு போராட்டத்தை அறிவித்தார்களோ அது மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டால் அதற்கு தயாராக இருக்கிறீர்களா? எப்படி இருக்கும்? இன்றைக்கு இந்திய அளவிலே பல்வேறு விதமான பெட்ரோல் டீசல் பல்குகள் இருக்கிறது. அந்த பல்குகளின் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடி வருமானம் அரசாங்கத்திற்கு செல்கிறது. தற்போது உறுதிமொழி இருக்கும் பொழுது கூட சொன்னார்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள். அதற்கும் அரசாங்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால்
அரசாங்கம் நடத்துகிற அரசாங்கத்தின் மூலமாக பல கோடி வருமானம் போகிற அந்த பல்குகளை முற்றுகையிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமானால் அதையும் சந்திக்க நாங்கள் தயார். அதுல போய் உட்கார்ந்துருவோம். சாலை மறியெல்லாம் கிடையாது. அடுத்த ஸ்டெப் என்ன? பல்குகள்ல போய் உட்காருவோம். அங்கே உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க இந்த போராட்டங்களை நடத்தி காவல்துறை அடித்தாலும் பயப்பட மாட்டோம், காவல்துறை துப்பாக்கியை நெஞ்சின் மீது வைத்தாலும் பயப்பட மாட்டோம் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டும். அதே போன்று ரயில்வே துறையும் இருக்கிறது. அந்த ரயில்வே துறையை முற்று முழுவதுமாக முடக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் நாங்கள் இருக்கிறோம். அரசாங்கம் எங்களை நிர்பந்தித்தால் இந்த சட்டத்தில் வாபசவில்லை என்றால் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் நடத்தும் என்கிற எச்சரிக்கையை விடுத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.